தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 35வது பாசுரம் பார்க்கலாம். தாவி என்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னை அல்லால் சிக்கன செங்கண் மாலே ஆவியே அமுதே எந்தன் ஆறுயிர் அணைய எந்தாய் பாவியேன் உன்னை அல்லால் பாவியேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். போன பாசுரத்தில் ஆழ்வார் சொன்னார், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், உன்னை விட்டு போக போகிறேன், இனிமேல் சம்சாரத்திலே வேண்டு அப்படியே அழிஞ்சு போக வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார் இப்படி பள்ளி போயிடுவாரோ அப்படிங்கிறது பகவானே பயந்து போயிட்டாராம், ரொம்ப சோகப்பட்டுட்டாராம். ஏன்னா பக்தர்கள் விலகினால ஒரு வினாடி பொழுது கூட பகவானால் தாங்க முடியாது. அதனால் ஆழ்வார்கிட்ட பேச தொடங்குகிறாராம். இந்த பாசனத்தில் ஒரு வித்தியாசமாக என்னென்னா, ஆழ்வார் பெருமாளுக்கு மாசூச்சகன்னு சொல்கிறாராம். பகவான்கிட்ட நீ சோகப்படாதே அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறார்? பொதுவாக கண்ணன் தானே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் மாசூச்சக அப்படின்னு கிருஷ்ண பகவத்கீதையில். இதில் பகவானை சமாதானப்படுத்துகிறார் ஆழ்வார். என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். உன் திருவடியை பற்றின அடியார்கள் இருக்கா இல்லையா, உன்னை விட்டு போகவே மாட்டா அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம பகவானை பற்றியாச்சுன்னா அவர் நம்மளை விடவே மாட்டார். அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் கூறுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, மகாபலியிடமிருந்து நீ 3 அடி மண் கேட்கறதுக்காக நீ என்ன பண்ண, வாமனனாக வந்து அதில் நீர் வார்த்ததும் அப்படியே தாவி உலகளந்த பெருமானா கீழ் உலகத்தில் ஒரு திருவடியும் மேல் உலகத்தில் இன்னொரு திருவடியும் அளந்து எல்லோருடைய தலையிலையும் திருவடியை வைத்து அப்படியே வியாபித்தா இல்லையா, அதை நீ தான் எங்களுக்கு சுவாமி, உன்னை தவிர நாங்கள் வேற யாரையும் தொழமாட்டேன் அப்படின்றது தான் பகவானோட கண்கள் இருக்கே, திருக்கண்கள் அப்படியே சிவந்த திருக்கண்களால் அப்படியே மலர பார்த்தாராம். அப்போ ஆழ்வார் சொல்ற, எனக்கு பிராணன் போன்றவரே, அமுதம் போன்ற இனியவனே, எனக்கு அருமருந்து போன்றவரே, உயிர் போன்றவரே, அந்தராத்மாக உள்ளே இருப்பவரே, நான் தான் பாவியாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை தவிர நான் யாரையும் பற்ற முடியுமா? இவ்வளோ நாட்கள் உன்னை நினைக்காமல் இருந்த பாவம் போதாதா? இனியும் வேற உன்னை நினைக்காமல் இருப்பேனா? பாவியேனே, இனிமேல் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலக மாட்டேன் அப்படின்னா தான் பெருமாளோட முகமே மலர்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன்.